ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். காயலாங்கடையிலேருந்து ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர்டில் ஃபுல்லாக வந்து ரஸ்ட்டு ஃபார்மாக இருந்தது. ஒயர்லாம் ஃபுல்லாக டேமேஜ் இருந்தது. ஸோ அந்த ஒயரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்கேன். பழைய கேபினெட்டில் வைக்கலாம் பார்த்தாக்கா அந்த கேபினெட் ஃபுல்லாக வந்து டேமேஜ். நீங்களே பாருங்கள் அந்த கேபினெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வச்சாலும் கண்டிப்பாக இல்லை, போர்டு டேமேஜ் ஆகும். அதனால் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஒரு கேபினெட்டை வச்சு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி இருந்த கேபினெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 0-12 ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக ஒயரிங் எல்லாமே கொடுத்துட்டேன். ஒயரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணக்குள்ளே புகை வந்துச்சு. சரி, அப்போ என்ன ரீசன் எனக்கு தெரியல. திருப்பி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு தடவை கழிச்சு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 12 1.5 amps ஆம்பிளிஃபையர் இருந்துச்சு. இது வந்து பவர் பத்தாது தான். பட் வந்து நான் சரி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வச்சுட்டு ஒரு பிசிபி நான் உங்கள்ட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த இதை வந்து ரெடி பண்ணி இதுக்கு தான் யூஸ் பண்ணேன். அதை வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணேன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. சொல்லி சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது. வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நான் அதை பாஸ் பண்ணிட்டேன். ஹம்மிங் சவுண்ட் சுத்தமாக இல்லை. ஸோ அந்தளவுக்கு வயரிங் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழைய போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து 4700 UF கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். ஆனால் அதில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் தான் இருந்துச்சு. 25 வோல்ட் இருந்தது. ஆனால் நான் போட்டிருக்கிறது இப்போது 35 வோல்ட் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாமே ஆஸ் யூஷுவல் அதில் இருக்கிற மாதிரி ஒயரிங் பக்காவாக கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ சவுண்டும் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.